ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். டே 16 ஆஃப் சண்டைக்கோழி வளர்க்க போகிறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோழிகளுக்கு தீவனத்தை எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பண்ண சிம்பிளான விஷயம் ஒன்றுமே இல்லைங்க. எப்பயும் கொடுக்குற மாதிரி நம்ம கம்பை எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி அரிசி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் விற்கக்கூடிய இந்த ஸ்டார்டர் ஃபுட்டு, அதாங்க கோழி தீவனம். இதை நம்ம வாங்கி வச்சுருக்கோம், அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இது மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சிங்கில் பார்த்திங்கன்னா தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். தண்ணியை ஆட் பண்ணி அதை ஒட்டுக்காக குழச்சி அதை நான் கோழிங்களுக்கு கொடுத்தேன். கோழிகள் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நல்லாவே எடுத்துக்குது. சுத்தமாக வேஸ்டேஜே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அதுங்க காலில் சிரித்து விட்டாலுமே பார்த்திங்கன்னா இது கட்டியாக இருக்கனால அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. நல்ல எல்லாமே பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை இருக்குன்னா. ஸோ எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்குது. புதுசாக நம்ம ஏதாவது அசோலாவோ இல்லைனா ஏதாவது கற்பூரவள்ளி கீரைகளோ ஏதாவது நம்ம கொடுத்தோன்னாக்கா அதை நம்ம துண்டாக்கி இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க. ஈரத்தோட நல்லா கோழிகள் புது ஃப்ரூட்டையுமே எடுத்துக்கும். அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு கோழிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம், குறுக்கி நிற்குதுன்னு சொல்லிட்டு. 5 days ஆகிடுச்சு. ஃபீட் அதுவே எடுக்க ஆரம்பிச்சிச்சு, தண்ணியுமே அது குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. நம்ம இன்னும் 1 or 2 days நம்ம இந்த கோழியை மொத்த கோழிகளோட நம்ம விட்டுடலாம். ஓகே, இன்னையோட அப்டேட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.